ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்களை ஒவ்வொருத்தரையும் அவங்க நினைவுகள்லேருந்து பல விஷயங்களை சாமி முன்னாடி பகிர்ந்துக்கிறாங்க. சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தலைப்பில் அவங்க சொல்ல வர கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினச்சா நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வந்தால் நடக்கும் அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைகிறாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை பார்க்கலாம். மேடம், உங்கள் பேர்? கீதா. மேடம், நீங்கள்? ஸ்வேதா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேடம்? வியாசர்பாடியிலேருந்து வரீங்க. நீங்கள் மேடம்? ஐநாவரம். நீங்கள்? இப்போ இவங்க வந்து இப்போ அவள் வந்து உங்கள் பொண்ணு. இப்போ இவங்க 2 குழந்தைங்களும் உங்கள் பசங்க, சிஸ்டர் பசங்க. உங்கள் தங்கச்சிங்களா அவங்க? சரி. இன்றைக்கி நீங்கள் உங்கள் அபிஷேகத்தை பண்ண போகிறீங்க. 9 அபிஷேகம் உங்கள் கையால் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. அதனால் நீங்கள் அபிஷேகம் பண்ண வந்திருக்கீங்க. முன்னாடியே அபிஷேகம் பண்ணீங்க, இப்போவும் அந்த இது முடிஞ்சிடுச்சின்னு வந்திருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேலை முடிஞ்சுது? எங்கேம்மா வேலை கிடச்சிது உனக்கு? ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கியிருக்கீங்க இல்லையா? சாமிக்கிட்ட இப்போ வேலைக்காக தான் நீங்கள் வந்து 9 வாரம் வந்தீங்களா? 9 நாள் வந்தீங்களா? 9 வாரம் வந்து சுற்றுனீங்க. 9 வாரம் சுற்றுனதுக்கப்புறம் எத்தனை நாளில் அவளுக்கு வேலை கிடச்சிது? மூணாவது வாரமே உங்களுக்கு வந்து அவளுக்கு ஆஃபர் லெட்ரு, இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆஃபர் லெட்ரு கிடச்சிருச்சு. ஆனால் வேலைக்கு போனது வந்து 1 மந்த்தாக போயிட்டு வரா. ஏன்னா காலேஜ் இருந்ததுன்றதுனால காலேஜ் முடித்த உடனே அவளுக்கு வந்துடுச்சு வேலை. இல்லை, மே மாதத்துலேருந்து அவள் வேலைக்கு போகிறா. இந்த மாதம் அவள் சேலரியும் வாங்கிட்டா. ஃபஸ்ட்டு சேலரி வந்தவுடனே நீங்கள் அபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. அதனால் அந்த சேலரி வந்தவுடனே இப்போ முதல்ல அபிஷேகம், அந்த 9 அபிஷேகத்தை இன்றைக்கி முடிக்கலான்னு அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? 2 வருஷமாக வரீங்க. இந்த 2 வருஷமாக வரும்போது முதலாக இந்த கோயில் இருக்குன்னு யார் சொன்னது உங்களுக்கு? யூடியூப் பார்த்து வந்தீங்க. அதனால் இப்போ நீங்கள் பலன் அடைஞ்சிருக்கீங்க. இப்போ உங்களுடைய பேட்டியை மற்றவங்க இந்த யூடியூப் மூலிமா பார்க்கும்போது அவங்க வந்து பயனடைவதற்கு இந்த மாதிரி பேட்டிகள்லாம் நிச்சயமாக வழிவகுக்கும். அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த பேட்டி எடுத்துகிட்ருக்கோம். இப்போ முதலாக வரும்போது நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு வந்தீங்க? பாஸ் பண்ணிட்டானா? இப்போ செகண்ட் இயர். அவன் படிப்புக்காக வந்தீங்க. அதுக்கு 9 நாள் வந்தீங்களா? 9 வாரம் வந்தீங்களா? 9 வாரம் வந்தீங்க அந்த குழந்தைக்காக. அவனும் நல்லபடியாக படிப்பை முடித்தான். இப்போ காலேஜ்லேயும் சேர்ந்துட்டான். இப்போ செகண்ட் இயர் போகிறானா? செகண்ட் இயர் போகிறான். இப்போ இதுக்கப்புறம் தான் நீங்கள் அவளுக்கு இவளுடைய வேலைக்காக வந்தீங்க. வேலைக்காக வந்து சுற்றுனீங்க. அவளுக்கு வேலையும் கிடச்சிருச்சு. இப்போ வாரம் நீங்கள் வர்றதை நானும் பார்க்குறேன். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து சாமிக்கிட்ட வருவீங்க. வந்து வியாழக்கிழமை மட்டும் வருவீங்க. வந்து 108 சுற்று கண்டிப்பாக அவளை சுற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் போகிறத நானும் பார்த்துருக்கேன். ராமநவமிக்கு வந்து நீங்களும் அவளும் 2 பேரும் போனீங்க. கொடி எடுத்துகிட்டு ஊர்வலம் போனீங்க. அப்போ என்ன வேண்டுதல் வச்சிங்க அந்த டைமுக்கு? நமக்கு வந்து ராமநவமி சண்டே வந்தது. அந்த வாட்டி சண்டே வந்தது. மண்டே வந்து அவள் இன்டர்வியூக்கு போயிருக்கா. ஆஃபர் லெட்டர் அதுக்கப்புறம் 1 வீக்கில் வந்ததுன்னு சொன்னீங்க. இப்போ வேலையிலையும் ஜாயின் பண்ணிட்டா, சேலரி வாங்கிட்டா. இதுக்கப்புறம் இவள் வேலைக்கு போனதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் இல்லையா? நல்லா இருக்கு. கண்டிப்பாக கடவுள் நல்லா வச்சுருக்காரு. அதனால் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் என்ன வேண்டுதல் வேணும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான். கண்டிப்பாக அவனுக்கும் ஒரு படிப்பு முடித்த உடனே அவனுக்கும் ஒரு வேலை கிடச்சி இவளுக்கும் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வந்து நல்ல லைஃப்பை நீங்கள் செட்டில் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கல்யாணத்துக்கு கடவுள் வரணும்னு வேண்டிக்கிங்க. நிச்சயமாக அவர் வருவார். அவங்க கூட துணை இருப்பார். ஏன்னா தொடர்ந்து உடனே முடிஞ்சது வந்து வேண்டுதல் வச்ச அடுத்த நிமிஷமே முடிஞ்சது வந்து உங்களுக்கெல்லாம் அந்த 9 வாரம் வரத்துக்குள்ளேயே 3 வாரத்துலேயே உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு வேலை. பையனுக்கு அந்த மாதிரி வந்து இப்போ அவனுடைய எக்ஸாமுக்காக வந்தீங்களே, முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அவனுடைய
சுற்றிட்டு பாஸ் பண்ணிட்டு அப்புறம் 9 வாரம் வந்து சுற்றிட்டு அபிஷேகம் பண்ணீங்க. அபிஷேகம் பண்ணீங்க. இப்போவும் அவருக்கு வந்து சந்தோஷமாக வந்து அபிஷேகம் பண்ணுறீங்க. உங்களுடைய லைஃப்பை வந்து கண்டிப்பாக மேலே மேலே நல்லபடியாக வர்றதுக்கு அவர் நிச்சயமாக வழிவகுப்பார். உங்கள் பொண்ணுக்கு அவர் வந்து தாத்தாவாகவும் அதே நேரத்தில் அப்பா இருந்து உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை, உங்கள் அப்பா இருந்து செய்ய வேண்டிய பிரச்சனைகள்லாம் அவர் வந்து ஒரு தாத்தாவாக இருந்து அவருக்கு நிச்சயமாக முடிச்சு கொடுப்பாரு. அதனால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். உங்கள் லைஃப் லாங்கும் அவர் வந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பார். இந்த பேட்டியை நாங்கள் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது மற்றவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் இல்லைங்களா? வந்து பார்த்தா கண்டிப்பாக இங்கே முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அமையும். நீங்கள் வந்ததுலேருந்து உங்களுக்கு வந்து பையனுடைய படிப்பு நல்லபடியாக முடிஞ்சுது, இவளுக்காக வேலைக்காக சுற்றுனீங்க, வேலையும் கிடச்சிருச்சு, லைஃப்பில் வந்து ஒரு நிம்மதி இல்லைன்னு சொன்னீங்க. அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து கடவுள் வந்து உங்களுக்கு இங்கே வந்த நாள் அந்த 2 வருஷத்துக்குள்ளே ஒரு நிம்மதி வரும்போது முதலாக வரும்போது மனசு வேதனையோடு தான் வந்தீங்க. உங்களுடைய வேதனைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2 வருஷத்தில் அவர் நிறையா தீர்த்து வச்சுருக்காரு. அதனால் உங்களுடைய அவர் துணை இருக்காருன்னு அர்த்தம். இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாரையும் அவர் வழிநடத்தி கொண்டு போயிட்டு தான் இருக்கார். நிச்சயமாக உங்களுடைய லைஃப் லாங்கும் உங்கள் கூட அவர் இருப்பார் அப்படின்றதுக்கு அத்தனை பிறவிக்கும் அவர் கூட வரணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வந்து எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். லைஃப் லாங் அவர் நம்ம கூட வரணுன்றது. இதை விட முக்கியமானது என்னென்னா பிறவியே வேண்டாம் அவரோட போய் சேர்றதுன்றது வந்து அதுவும் வந்து ஒரு முக்தியானது தான். ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்களை பேட்டி எடுத்ததில். இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த விஷயங்கள் முடிவதற்கான வாய்ப்புகளை இந்த கோயில் ஏற்படுத்தி கொடுக்கும். மேடம் நீங்கள் எத்தனை நாளாக கோயில் பாபா கோயில் போனது உண்டா? நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க. இது வரைக்கும் கோயிலுக்கு பாபா கோயில்னு போனதில்லை. அக்கா சொல்லி இன்றைக்கி வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அவர் நினச்சிக்க இன்றைக்கி தான் உங்களை கூப்பிட்ருக்காரு. அவர் கண்டிப்பாக லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்போது நீங்களும் எப்போ முடியுதோ லீவ் நாளில் நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா? ஒர்க் பண்ணுறதுனால வேலைக்கு போகிறவங்க அதுவும் 3 குழந்தைங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து வேலைக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். குடும்பம் தான் நமக்கு முதல்ல, அதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். அதை நம்ம லைஃப் லாங்னு ஒழுங்காக பார்த்தாலே கடவுள் நம்ம கூட இருப்பார். இருந்தாலும் சண்டேஸில் எப்போ முடியுதோ அப்போ வாங்க. அக்கா தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் சாமி இது அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அன்றைக்கி ஒரு லீவு போட்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு நீங்களும் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற மாதிரி பாருங்கள். மேபி முடியல அப்படின்னா ஈவினிங் வந்து கண்டிப்பாக சாமி அந்த நல்ல நாளில் வந்து சாமியை தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாவது மனக்குறைகள் இருந்தால் அதெல்லாம் அவர் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி அக்கா கூட லீவ் நாளுன்னு சொல்லி வந்திருக்கீங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் சொன்னோம் செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கன்னா புதன்கிழமை பண்ணுங்கன்னு தான் அவங்கக்கிட்ட சொன்னோம். நீங்கள் வரணுன்றதுக்காக தான். பொண்ணுக்கு இப்போ தான் போய் ஜாயின் பண்ணியிருக்கா வேலையில், லீவு கேட்க முடியாது. நீங்களும் வேலைக்கு போகிறீங்க, உங்கள்கிட்டயே லீவ் சொல்ல முடியாது அப்படின்ட்டு குழந்தைங்கள்லாம் வேறு வரணுன்னா சண்டே தான் முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்தாங்க. அவங்க காத்தால மார்னிங் வந்தாங்க. ஈவினிங் 5 o'clock அபிஷேகம் வைக்கிறேன் நாங்கள் அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டாங்க. இந்த அபிஷேக நேரத்தில் 6 மணிக்கு பூஜை பண்ணலான்றதுனால சண்டேன்றதுனால நானும் உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச்.